ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிரைவர், அதாவது ஆட்டோ டிரைவர்கிட்ட எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாம். அண்ணா, போரூர் போவீங்களா? நம்ம கேஷுவலாக கேட்போம், அண்ணா போரூர் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ பிரதர், கேன் யூ டேக் மீ டு போரூர் அப்படின்னு கேட்கலாம். ஹலோ பிரதர், கேன் யூ டேக் மீ டு போரூர்னா என்ன? போரூர் போகலாமா, என்ன கூட்டி, அதாவது போரூர் போவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் கேன் யூ டேக் மீ டு போரூர் அப்படின்னு கேட்குறது. ஒரு நிமிடம் அண்ணா, முதல்ல கட்டணம் என்ன சொல்லுங்கள். போகலாம் சிஸ்டர், உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஒரு நிமிஷம் அண்ணா, ஃபஸ்ட்டு என்ன கட்டணம்னு சொல்லுங்கன்னு சொல்ல கேட்பாருத. 1 minute ப்ரோ, ஃபர்ஸ்ட் டெல் மீ த ஃபேர். என்ன முதல்ல கட்டணம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை தான் 1 minute பிரதர், ஃபர்ஸ்ட் டெல் மீ த ஃபேர் அப்படின்னா கட்டணம் எவ்வளோன்னு சொல்கிறது. அப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் 350 ரூபா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அது ரொம்ப ஜாஸ்தி, அதிகம் அப்படின்னு சொல்கிறத 350 ருபீஸ், தட்ஸ் டூ மச். தட்ஸ் டூ மச்னால் என்ன? அது ரொம்ப அதிகம், ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது தான் தட்ஸ் டூ மச். 250 ருபீஸ், 350 ருபீஸ், 450 ருபீஸ், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அவங்க சொல்கிற ரேட்டுக்கு சொல்கிறது. மேடம், போரூர் தூரம், இப்போது டிராஃபிக்கும் அதிகம். மேம், போரூர் இஸ் ஃபேர், டிராஃபிக் இஸ் ஹெவி நவ் அப்படின்னா ஃபேர்னா தூரம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபேர்னு சொல்லுவோம். போரூர் இஸ் ஃபேர், டிராஃபிக் இஸ் ஹெவி நவ், இப்போ டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நான் போன வாரம் அவங்க 250 ருபீஸ் கேட்டாங்க ஒருத்தர், நான் 250 ருபீஸ் கொடுத்தேன். இந்த வாரம் என்ன 350 ருபீஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது சொல்கிறது. ஆனால் போன வாரம் நான் 250 ரூபா தான் கொடுத்தேன். பட் லாஸ்ட் வீக் ஐ பெய்ட் 250 ருபீஸ். பட் லாஸ்ட் வீக் ஐ பெய்ட் 250 ருபீஸ்னால் என்ன? 250 ருபீஸ் தான் கொடுத்தேன் போன வாரம், லாஸ்ட் வீக். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பீங்க, அப்போ வேலை நாள் முழுசாக இருக்குது, டிராஃபிக் முழுசாக இருக்குது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பீங்க, அது வீக்கெண்ட். இப்போ வந்து வேலை நாள், அதுவும் இல்லாமல் டிராஃபிக் முழுசாக இருக்குது. மேபி லாஸ்ட் வீக் வாஸ் சண்டே, டுடே இஸ் ஒர்க்கிங் டே, ஃபுல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். மேபி லாஸ்ட் வீக் வாஸ் சண்டே, போன வாரம் சண்டேவாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஒர்க்கிங் டே, டுடே இஸ் ஒர்க்கிங் டே, ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரி, 300 ரூபா தாங்க, அதுக்கு கீழே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்கெயின் பண்ணும்போது பேசுவாங்க இல்லையா? பார்கெயின் என்னென்னா பேரம் பேசும்போது 300 ரூபா தாங்கப்பா, அதுக்கப்புறம்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறத. ஓகே, கிவ் 300, நாட் லெஸ் தென் தட். 300 ரூபா கொடுங்க, அதுக்கு கீழே இல்லை, நாட் லெஸ் தென் தட் அப்படின்னா என்ன? அதுக்கு கீழே முடியாது. ஓகே, கிவ் 300, நாட் லெஸ் தென் தட், அதுக்கு கீழே முடியாது. 300 ரூபா கொடுங்க, அதுக்கு கீழே முடியாது. ஏறுங்க மேடம், சீக்கிரம் போயிடலாம். அதாவது ஒருத்தர் சீக்கிரம் போங்கன்னு சொல்லும் போது, சரிங்க மேடம், ஏறுங்க, சீக்கிரம் போயிடலாம். கெட் இன் மேடம், லெட்ஸ் கோ குயிக்லி. ஏறுங்க மேடம், சீக்கிரம் போயிடலாம் இப்படி சொல்லுவாங்க. அதை கெட் இன் மேடம், லெட்ஸ் கோ குயிக்லி அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இந்த வீடியோவில் பார்க்குற சென்டென்சஸை தவிர மேக்ஸிமம் அதிகமாக எதுவும் பேச மாட்டோம். ஒரு கான்வர்சேஷனாக இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை பார்த்தாலே கண்டிப்பாக ஈஸியாக இங்கிலீஷ் டிரைவர்ஸ் கிட்ட பேசிக்கலாம். அண்ணா, அதாவது வேகமான வழியில் செல்லுங்க அப்படின்னு சொல்கிறத. பிரதர், டேக் த ஃபாஸ்ட் ரூட். அதாவது வேகமான வழினா என்ன? டிராஃபிக் இல்லாமல், இல்லைனா வந்து குறுக்கு வழின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி வந்து வேகமான ஃபாஸ்ட் ரூட், அதாவது சுத்து இல்லாமல் குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க. டோன்ட் வரி, ஐ நோ அ ஷார்ட்கட். ஷார்ட்கட்னால் என்ன? குறுக்கு வழி அப்படின்னு சொல்கிறது. ஷார்ட்கட் எனக்கு தெரியும், போயிடலாம். டோன்ட் வரி, ஐ நோ அ ஷார்ட்கட். புரிஞ்சுதுங்களா? கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். டோன்ட் வரி, ஐ நோ அ ஷார்ட்கட். சரி அண்ணா, ஒத்துக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? முன்னாடி சொன்னோம் இல்லையா, 200 ரூபா, 300 ரூபா, அந்த மாதிரி பார்கெயின் பண்ணும்போது ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே பிரதர், ஐ அக்ரி. ஓகே பிரதர், ஐ அக்ரி. சரி போகலாண்ணா, நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த பார்கெயின் பேசும்போது சொல்கிறது. ஓகேண்ணா, ஓகே பிரதர், ஐ அக்ரி, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம போகலாம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னும் புதுசாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நான் அப்கமிங் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுங்கப்பா.